பிரியா பவானி சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேபி நட்சத்திரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இயக்குனர் திரு சிவா நிர்வாணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக மாஸ் மகாராஜா திரு ரவி தேஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார் ரியல் மாஸ் மொமெண்ட் சார் இது. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மட்டும் வாங்க சார். யா இட்ஸ் ஃபைன். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஓகேவா? நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பேக்கில் கேமராக்கு சொல்லலாம். சார் ஸ்டே சார். நெக்ஸ்ட் வந்து பேக்கில் கேமராக்கு, கேமராமேன்ஸ்க்கு அங்கே. சார் ஃபோட்டோகிராஃபர் சார் கொஞ்சம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூர் ஆன் நக்ஷத்ரா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். Irumudi is such a special movie for me, and I'm so happy and grateful to be a part of this team, Irumudi. And thank you for our director, Shiva Nirvana sir, for choosing me. And thank you for DOP, Sharma ji, and team. Then thank you for my 3 movie makers. And a big special thanks to Mas Maharaja, my Nana, Ravi Teja sir, and Mama, Priya ma'am. So thank you for your big blessings, love and support. So thank you for all. Nakshatra, can you share some unforgettable moment from the set with Ravi Teja sir and Bhavani? What? Unforgettable moment while shooting. Sir, I mean, in the set, I'm very happy. There is no happy moments or something. Full happy, fulfilled with happiness and all. Okay, thank you, ma. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கிறது. நான் நேற்று வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் தெலுங்கு ஸ்பீச்சுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அதுதான் என்ன ஆங்ஷியஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு முதல் தடவை இவங்கெல்லாம் பேசுறத கேட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகவியலாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிறதுக்கு. முதல் நாள்ல இருந்து ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல படம் எடுக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் டே நரேஷன் கேட்டப்போ அந்த அந்த நிமிஷத்துல இருந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்புமே பாசிட்டிவா மட்டும்தான் இருந்துச்சு. அது டீமா இருக்கட்டும், அது உள்ள கிரியேட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி திங் அபவுட் தட். அண்ட் ஜிவி இப்போதான் சொன்னார் எப்படி நம்ம பேசின மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிவி ஆன் போர்டு வந்த அன்னைக்கு அகெயின் இதை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஹி டெக்ஸ்டட் மீ இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் அண்ட் ஐம் வெரி வெரி கிளாட். நாங்கள் அப்பப்போ பேசும்போது பேசிக்குவோம், வந்துடும்ல பேப்பரில் இருக்கிறது, சிவா நம்மளுக்கு நரேட் பண்ணது ஸ்க்ரீனில் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸில் ஏதேனும் மாற வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி ஒரு பிளாக்கேஜ் ஒன்று சின்னதாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒர்க் பண்ணும்போது இல்லை, சிவா சொன்னது தான் ஸ்க்ரீனுக்கு வருது, அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் படமாக ஆகுது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு மாதிரி கம்ப்ளீட் சரண்டர் ஃப்ரம் த என்டையர் டீம். ரொம்ப ரிமோட்டான ஒரு இடத்துல, நெட்வொர்க் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் எல்லாரும் போய் தங்கி இருந்து அந்த ஊராகவே மாறி, அந்த ஊர் மக்களாகவே மாறி, ஐ திங்க் அது வந்து ஸ்க்ரீனில் நிறைய காமிச்சுது. நேற்று வென் ஐ வாட்ச் த ஃபில்ம் ஸ்க்ரீனில், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருமுடி டீம், ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ கைஸ் டு சென்னை, டு தமிழ்நாடு ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். லாஸ்ட் நைட் ஐ வாட்ச் த ஃபில்ம் தியேட்டரில். பீப்புள், த ஆடிட்டோரியம் loved us, they laughed with us, they smiled with us, they cried,
they erupted and they celebrated the film. I was very, very happy and proud to be part of that. ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று. ஒரு ஹார்ட்லி ஒரு வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ். சிவா நான் போன செப்டம்பர் அக்டோபரில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நம்ம, இல்லை ஒரு வருஷம் கூட இல்லை. ஆனால் ஒரு ரொம்ப அழகான ஒரு பெரிய ஜேர்னியை வந்து ஒரு டீமாக புல் ஆஃப் பண்ணது வாஸ் அ வெரி வெரி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஷுட் சே. வித் விஷ்ணு ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் சிவா, என்ன இவர் எல்லா லாங்குவேஜும் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. ஒரு டிஃபிகல்ட்டான ஜியாகிரஃபியில் யூ புல்ட் ஆஃப் எல்லாரையுமே, த என்டையர் டீம் மேட் அஸ் கம்ஃபர்டபுள். It was a very, very beautiful journey with you guys, and I would like to thank you, each and every one who belongs to this team. It was wonderful knowing you all, and Nakshatra, you did great. Padathila ipo, anal I don't want you to be sad, okay? You are a star. People loved you yesterday, and people are going to love you for a very, very, very long time. And Ravi Teja garu, I've told this many, many times interviews la, ella promotions lime, நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இவர் தான் ரவி தேஜா அப்படின்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை தெரிஞ்சவங்களுக்கு, அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பார்க்கறது அவர் நடித்த படங்கள், ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கறது அதெல்லாம் தான். ஸோ த பர்செப்ஷன் தட் ஐ கேரிட் அபவுட் ஹிம், அவருடைய படங்கள் மூலமாக, அவருடைய all the blockbusters, super hit films, அது மூலமா நான் பார்த்த ரவி தேஜாவை நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கல, நான் இவரை தான் பார்த்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் கிரவுண்டட் டு வாட்ச் ஹிம் இன் த செட்ஸ் ஆஸ் அ பர்ஃபார்மர். ஒரு ஹீரோ எலிமெண்ட்ஸ் அது எதுவுமே இல்லாமல் வெறும் திருநாதா அவர் அந்த படத்துக்கு என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத நாங்கள் அங்கே பார்த்தோம். அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி வெரி வெரி என்கரேஜிங் and motivating for every one of us to stay in the character. ஒரு ஹீரோயின்கான இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு கதைக்கு தான் உழைச்சோம், and that is shown on screen. Thank you so much for being what you are and for being a great co-star. And to see this Trinath on screen is very, very special. And me being a part of one of your most memorable film is going to be very, very, very special for me. அப்புறம் டீமில் இருக்கிற எல்லாருமே, சிவா நிர்வாணா மை ஃப்ரெண்ட் நவ். ஒரு வருஷம் முன்னாடி அவரை பார்த்தப்போ, ஐ ரிமெம்பர் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ 4 சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர். ஐ செட் ஐ ஹோப் இட்ஸ் ஓகே ஐ கால் யூ சிவா. ஹி செட் யூ கேன் கால் மீ ஈவன் பிரியா, ஐ டோன்ட் மைண்ட். ஸோ ஃப்ரம் தேர் லொக்கேஷனில் நிறைய உங்களோட ஐடென்டிட்டியே மணிரத்னம் சாருடைய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேசியிருக்கோம் மணிரத்னம் சார் பற்றி, வெற்றிமாறன் சார் பற்றி. வி டிஸ்கஸ் லாட் ஆஃப் சினிமா அண்ட் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ்க்கு அதுக்கு இதுக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி வி ஆல் மெட் ஐ டு ஐ அண்ட் வி மேட் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் us. Thank you all so much for being here in Chennai, and I'm super sure again Shiva used to ask me, பிரியா இந்த படம் தமிழ்லையும் ஒர்க் ஆகும்ல அப்படின்னு. அப்பாவும் பொண்ணும் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த படம் ஒர்க் ஆகும் சிவா. இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபீலிங் அண்ட் த எமோஷன்ஸ் ஆர் தேர். அதனால் இட் இஸ் கோயிங் டு கிளிக் பிக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று நான் ஸ்க்ரீனில் அதை பார்த்தேன். ஐ டோன்ட் திங்க் தெலுங்கு இது வந்து வேறு மொழியிலேருந்து வந்த ஒரு படம் அப்படின்ட்டு தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கல. எப்படி நீங்கள் ஆந்திர பிரதேஷ்லேயும் தெலுங்கானாலேயும் மக்கள் ரசிக்கிறத பார்த்தீங்களோ அதுதான் நேற்று நான் சென்னையில் பார்த்தேன். அதனால் ஐம் ஷுர் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். இருமுடி கட்டு ரெண்டுமே ஒரே எமோஷனை அழகாக கொண்டு வந்து சேர்க்குற படம் தான். தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ் டுடே. யூர் டூயிங் எ கிரேட் ஜாப். Thank you guys. Did I miss someone? I wanted to talk about Balaji. So yes, பாலாஜி வந்து ஐ பிலீவ் என்னோட ஃபர்ஸ்ட் கோ ஆங்கர் நீங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஐ யூஸ் டு கால் ஹிம் யூஆர் மை மென்டார். ஏன்னா தெர் வாஸ் திஸ் சீனியர் ஆங்கர் அண்ட் ஐ வாஸ் அ நியூ ஆங்கர். அப்போது அதனால் இதுதான் மார்க், இங்கே தான் நிற்கணும் அப்படின்ட்டு எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஐம் வெரி வெரி கிளாட். எனக்கு யாலாலோ சாங் நீங்கள் தான் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் யூ மெசேஜ்ட் மீ விஷிங் மீ லக். Thank you for always being nice to me, Balaji. And Vijay sir, it's a pleasure to do your lines in Tamil. Absolute honor.
And Ravi sir, extraordinary, kind and wonderful producer you were. I know ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூ வேர் ஸோ கிரவுண்டட் அண்ட் யூ கெப்ட் அஸ் ஆல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் அகெயின் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு கமிட் பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஒரு படத்துடைய பேஸை செட் பண்ணும். ஸோ நான் வந்து சிவா நிர்வாணா வந்து உங்கள் கூட, ஏன்னா ஆல்ரெடி மைத்ரி கூட வந்து தமிழில் குட் பேட் அக்லி வந்து பெரிய ஹிட்டு, இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் ஷேர் பண்ணுச்சு. அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மைத்திரிலேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு படம் சிவா நிர்வாணா சார் படம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என் மேனேஜர் சொன்னார், அவர் செம்மையாக பாட்டு எழுதுவார், ஸோ கண்டிப்பாக நமக்கு பாட்டு ஹிட் ஆயிரும், ஸோ நம்ம டெஃபினட்டாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா தெலுங்குல வந்து லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் லாங்குவேஜ் தெரியாது, தமிழ்னா நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவர் சூப்பராக எழுதுவார், அவரே பாட்டு எழுதுவார்னோடனே நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது என்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, வில் ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். அப்போது ஃபஸ்ட்டு நரேஷன் கொடுத்தாரு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து கதை கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் என்னை பயங்கரமாக கிரிப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அந்த நரேஷன் கேட்டு. ரொம்ப சில படங்கள் தான் நமக்கு வந்து நரேஷன் கேட்டால் ரொம்ப சூப்பராக, என்ன இது செம்மையாக இருக்கு இந்த நரேஷன் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து பொல்லாதவனில் அப்படி ஆச்சு, ராஜா ராணியில் அப்படி ஆச்சு. சில பேர் நரேஷன் பயங்கரமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருமுடி நரேஷனில் எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சார், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிமாக இருக்கும் சார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்போ நான் அந்த ட்வீட் போட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன அப்படி அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து இப்படி போட்டிருக்கீங்க, பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், படம் வரும்போது பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நான் கேட்டு நான் எக்ஸைட் பண்ணிச்சோ அப்போ தான் நான் ரவி தேஜா சாருக்கு மெசேஜ் பண்ணேன், பிரியா பவானிக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட இன்னைக்கு நான் எடுத்து காமிச்சேன் ரவி தேஜா சார் கிட்ட. ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், சார் சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமார் கூட ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்கே வந்து எல்லாருமே ரவி தேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவி தேஜா ஒரு ஆட்டிடியூட் செம்மடா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். விக்ரமார் கூட வந்து நீங்கள் எத்தனை லாங்குவேஜில் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக்கு, அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டைலாக் பேசி அது பயங்கரமாக இருக்கும். ஆட்டிடியூட் அந்த கமர்ஷியல் லோக்கலாக ஒன்று ப்ளே பண்ணோன்னா ரவி தேஜா சார் மாதிரி யாராலையுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியாக இருக்குமோ, அந்த மாதிரி ரவி தேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸு. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் ஹிட் ஆனோடனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க, அதான் மெசேஜ் அனுப்பிச்சார். சார் படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது சார், சூப்பர் அப்படின்னாரு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சார் தேங்க்யூ சார், மீன்ஸ் அ லாட் கமிங் ஃப்ரம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும் ஃபாலோவிங் இருக்குது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்க்குடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹவரில் வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அங்கே ரீஜனலில் வந்து ரெக்கார்டு. அது சாதாரண ஹிட் இல்லை. அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது. இது பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து படம் பண்ணுது. எல்லாரும் ட்ரேடே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக் ஃபார் தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டு வந்து சிவா நிர்வாணா வந்து கொடுத்துருக்காரு. சார் இனிமேல் சிவா நிர்வாணா ஃபிலிம்ஸ்னு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். உங்கள் நரேஷனுக்கே நான் ஃபேனு. நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவா நிர்வாணான்றது ஒரு தனி ஐடென்டிட்டி. அப்படி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டீங்க. ஸோ அப்புறம் பிரியா வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அவ்வளோ நேச்சுரலாக இருக்க முடியும், ரவி தேஜா சாரும் பிரியாவும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நக்ஷத்ரா வந்து நான் அந்த படம் பார்த்து இந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க நேஷ்னல் அவார்டு வாங்குவாங்க. ஏன்னா எனக்கு அந்த நடிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை நக்ஷத்ரா கிட்ட. கண்டிப்பாக அவங்க வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், இந்த படத்தில் வந்து பல அவார்டு வந்து நக்ஷத்ரா வாங்க போகிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அந்த லைஃப் ஆஃப் த ஃபிலிம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நக்ஷத்ரா, இந்த ஃபேமிலி, பிரியா அண்ட் ரவி தேஜா சாரோடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ மைத்ரி ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் வந்து படங்கள் வந்து சூப்பராக ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கும் வந்து தொடர்ந்து உங்கள் கூட ஒரு 2 பிளாக் பஸ்டர், தமிழில் ஒரு பிளாக் பஸ்டரும்
தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அங்கே ஆந்திராவில் வந்து செலிப்ரேஷனாக இருக்குது, அதாவது அப்படி கொண்டாடுறாங்க. பாட்டு ரிப்பீட்டில் கேட்டுட்ருக்காங்க தேட்டரில். இந்தியா ட்ரெண்டிங்கில் சாங் வந்து விட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட், இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸோட தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ரிப்பீட் வாட்ச்க்கான படம் இது. அதுவும் அவருக்கு வந்து விக்ரமார்க்கு அப்புறம் இப்படி ஒரு மேசிவான ஒரு ஹிட்டு. இந்த வாட்டி ரெக்கார்ட் நம்பர்ஸ், அவருடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் அவரே பிரேக் பண்ணிட்டார் ரவிதேஜா சார். இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணது. யூ டிசர்வ் தட் சக்ஸஸ் சார் ஃபார் த கன்சிஸ்டன்சி. அவர் என்றைக்குமே சக்ஸஸை நோக்கிலாம் ஒர்க் பண்ண மாட்டார். அவர் ஒர்க்கு பண்ணுவார். ஸோ நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் ஒர்க்கை பண்ணிட்டே இருப்பீங்க, ஸோ அதுவாக வந்தால் ஓகே. ஸோ அலட்டிக்கவும் மாட்டார். ஸோ பெரிய ஹிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் விஷ்ணு, ரொம்ப நல்ல ஒர்க்கு. அப்புறம் தமிழில் வந்து விஜய் பாலாஜி வேணுகோபால், விக்னேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாருமே வந்து தமிழ் ஒர்க்கு, மியூசிஷியன்ஸ்க்கு தேங்க்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்க்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் தமிழ்லையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து ஆக்சுவலி நான் தமிழ்நாடு கேரளா ரிலீஸ் பண்ணலாமான்லாம் நான் இப்போ கேட்டேன் மைத்ரிக்கு வந்து, சார் நான் பண்ணிடுவா தமிழ்நாடு கேரளா நான் பண்ணிடுவான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் இந்த படத்தை பற்றி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க் இருக்குது. இன்னும் பல விருதுகள் வாங்க போகுது இந்த படம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்கள், ஒரு பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். அப்பா, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு பிரியா, சிவா அண்ட் விஷ்ணு ஆல்சோ. அந்த பெரிய பெரிய ஸ்பீச் எப்படிங்க, அது எனக்கு வராது தெரியாது. ஸோ யா, ஹார்ட் வின்னிங் பிளாக் பஸ்டர். யா, இட் இஸ் ஹார்ட் வின்னிங். ஃபர்ஸ்ட் வந்து நான் தமிழில் ட்ரை பண்ணுறேன். இம்பாசிபிள். பிரியா. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அந்த தமிழ் லாங்குவேஜ் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் 2 days முன்னாடி. இந்த தமிழ் சர்க்காசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஸ்ட்ரகிள் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, mid-90s. So I have enjoyed each and every moment of my struggle. Just for all. பாலாஜி சொன்னார் இல்லை, எப்படிங்க எல்லாம் கேதர் பண்ணுவீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஸோ பாலாஜி அண்ட் விஜய் பாலாஜி. பாலாஜி, யூஆர் லிரிக் ரைட்டர், ரைட்? டயலாக் ரைட்டர். சூப்பருங்க. ஆக்டர். ஓகே ஓகே. சாரி, எனக்கு அந்த ஐ டோன்ட் நோ, தெரியாது எனக்கு. பட் யா, நோ ஐ காட் டு நோ. So first I want to thank all my technicians for this film. Our production designer Suresh. நான் நினைக்கவே இல்லை நீ வந்து அவரும் பெரிய ஸ்பீச் கொடுப்பேன். இங்கே தானே, இங்கே நான் நல்ல வளர்ற இங்கே தானே, ஸ்டடீஸ் எல்லாம் இங்கே தானே. ஓ வாவ். ஸோ யா, அண்ட் GB is the soul of the film. The soul of the film. First, I have seen this film without sound and music in the edit room. And yeah, I can share my feeling. Because I had a glitter without music. So with music, I haven't watched yet. So I'm going to the theater. Me and Shiva are going to the theater tomorrow, day after. So I'm very, very happy and overwhelmed. Film doing very well there. So Shiva, TV, superb. Especially the climax thing, too good. Everybody like, men are crying, man. Hello, ladies fine, but kolan chinna kolaningala alaranga. Really, that's why they heart winning, heart touching. So Nakshatra, Tungriya. As I said in the Monadi na sonne, she will be like, of course she's a star, no doubt, and you are going to have a bright future, very very bright future. Priya, ellaru
எல்லாம் பேசிட்டாங்க already. Shiva, he has given detailed version about you, like how you felt before and how you feeling after. So thank you so much, Priya. She's a very, very jovial kind of person. Of course, Balaji should know. I think he said a very best friend, my close friend. Yeah, so he must be knowing. We also experienced it, sir. So it was great working with you, Priya. And our producers, Ravi and Naveen, they're very good friends more than a producer to me. They're very, very good friends because we share everything. Rumba, I'm very, very happy. Last but not the least, my director, Shiva. So actually, in Telugu pre-launch, I will talk in Success Mate because I was that confident. So Shiva, I wish Success Mate should happen here also. So in the Padam one, they definitely, as everybody said, because there is nothing left to talk about. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. கிளியரா, ஓப்பனா, எலிபரேட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ உங்க பத்தி பேசுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே, அப்புறம் ஃபர்ஸ்ட் அங்கே, அப்புறம் இங்கே. ஓகே? ஐ லவ் யூ சிவா. Why I love you? I'll let you know. ஸோ இந்த படம் அங்கே நல்லா சூப்பர் பிளாக்பஸ்டர், blockbuster, heart winning. So I wish everybody go to the theaters and watch the film. I'm very sure you will love the film. You will take this film with you. You take home with this film. So go to the theaters, watch it. If I'm forgetting anything, I'm sorry. I'm sure I'm not forgetting anything. Thank you. Rumba nandri. Jai Cinema. Thank you. I'm extremely sorry. I'm very, 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 very thankful to media, all media. Thank you so much. Rumba nandri. Thank you.